உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சந்திரா, பத்மா உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொன்னாங்க. அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியும். இருந்தாலும் மனசு படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன சொன்னாங்க? அம்மா, அவங்க அன்பரசி மேல இன்னும் கோவமா தான் இருக்காங்க. அதை நம்ம கிட்ட வேற விதமா காட்டிட்டு இருக்காங்கம்மா. என்ன பத்மா எப்படி இருக்காங்க? ஆமாம்மா, அவங்களுக்கு அன்பரசி மேல இன்னும் வெறுப்புதாம்மா இருக்கு. அது எப்படி சந்திரா? இந்த வெறுப்போட அன்பரசி அந்த வீட்டில் போய் வாழ முடியும்? அம்மா, அங்க அவங்க மட்டும்தான் அன்பரசிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி அவ மேல வெறுப்பை காட்டிட்டு இருக்காங்க. ஆனா விஸ்வா பல மடங்கு அன்பரசி மேல அன்பா இருக்காருமா. அது மட்டும் இல்லம்மா, சத்யமூர்த்தி சார், கௌசல்யா, சுபா, வசந்த்னு எல்லாருக்குமே அன்பரசின்னா ரொம்ப பிடிக்கும்மா. அதோட நம்ம அன்பரசி பத்மா மேடமே மாத்திருவோமா. அவ பக்குவத்துக்கும் அன்புக்கும் அறிவுக்கும் முன்னால அவங்க சரணாகதி தாம்மா ஆகணும். அந்த நம்பிக்கையில தாம்மா நானும் அதை பத்தி பெருசா கவலைப்படாம இருக்கேன். ஆமா சந்திரா, அதே அனன்யாவா இருந்தா போன 2வது நாளே சண்டை போட்டுட்டு நம்ம முன்னாடி வந்து நின்று இருப்பா. ஆனா அன்பரசி எல்லாத்தையும் தாங்கி எதை எப்படி செய்யணுமோ பொறுமையா இருந்து அதை செஞ்சு முடிப்பா. அதோட பத்மா குடும்பமும் கொடுத்து வச்சிருக்கணும் அன்பரசியை மருமகளை அடையறதுக்கு. சரி, இப்ப நகை வாங்கறதுக்கு பணத்துக்கு என்ன பண்ண போற? அம்மா, நான் ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டிருக்கேன். அவரும் 4 கோடி தரேன்னு சொல்லியிருக்காருமா. எப்படியும் மத்தியானத்துக்குள்ள எனக்கு கிடைச்சிரும். அதோட இன்னைக்கு நைட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல நமக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்துரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. சுவாமிஜி நாசுக்கா தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த யாகத்தையே கல்யாண மண்டபத்தில் நடத்தியிருக்காரு போல. சரி, நடக்கிறது நடக்கட்டும். நம்ம 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். வாங்க. வா. மகா எரியுதுமா, வலிக்குதுமா ரொம்ப. இருச்சலாம், டாக்டர்கிட்ட போயிடலாம். இருடா. அந்த அன்பரசி தாமா இப்படி பண்ணிருப்பா. இப்படி பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கால்ல? அவ எங்கடி சந்தோஷமா இருப்பா? அவ இந்நேரம் தெருவுல நின்னு அம்மா தாயேன்னு பிச்சை எடுத்துட்டு இருப்பா. மா, அது அப்பா பாட்டி 2 பேருமே பார்க்கணும். அவ யாருக்குமே தெரியாம பண்ணணும்னு நினைச்சால. அவ பிச்சை எடுக்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்பாக்கும் பாட்டிக்கும் மனசு கஷ்டப்படும் அவ நினைச்சால. அது நடக்காம அவங்கள பார்க்க வைக்கணுமா. அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? இப்பவே அதை செஞ்சுட்டா போச்சு. அது மட்டும் இல்லம்மா, அவ மேரத்தான்ல ஓட போறா. அவ ஓடி ஜெயிக்க விடாம மட்டும் இல்லம்மா, அவ அங்கிருந்து உயிரோட திரும்ப இந்த மண்டபத்துக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி வலைய நான் வீசியிருக்கேம்மா. என்னடி பண்ணிருக்க? நம்மளை விட அனன்யா தான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா. என்ன சொல்ல, ரொம்ப வலிக்குதா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கு அதை போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. சிவகாமி, நம்ம அந்த கஸ்தூரியை கொண்டு கல்யாணத்தை நிறுத்துறதுக்குள்ள அனன்யா அந்த அன்பரசியை கொண்டு கல்யாணத்தை நிறுத்த போறா, பாத்துக்கோ. சரி சரி, நாம அதுக்கு முன்னாடி உங்க அப்பாவையும் அந்த கிழவியையும் ஒரு சூப்பர் சீனை பார்க்க வைப்போம். எந்த பொண்ணு ராணி மாதிரி வச்சு பாத்துக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த பொண்ணு ரோட்ல நின்னு பிச்சை எடுக்கிறத பார்த்தா அவங்க 2 பேருக்கும் எப்படி வலிக்கும்.
ஆ. மஞ்சு, மேடம், அன்பரசி எங்க? அன்பரசி ஓ ஓ, இப்ப வந்துருவா மேடம். சந்திரா, அம்மா கொஞ்சம் என் கூட வா. ஆ, கஸ்தூரி, இதோ இது வந்துடுறோம். வாங்கம்மா. என்ன ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு 2 பேரும் கிளம்பி பதட்டமா போறாங்க. சந்திரா, என்னம்மா? இப்ப எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எனக்கும் தான் ஃபோன் வந்ததுமா. ஆமா சந்திரா, இப்ப என்ன பண்றது? தெரியலம்மா, முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ம், சரி வா. வா. மஞ்சு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா. என்ன சார்? வான்னு சொல்றேன்ல, வா. ஓகே சார், ம், வா. இதோ வந்துடுறேன்க்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.